அப்படி ரூல் போட்டாங்கன்னு வைங்க, வசமா மாட்டிக்கிடுவாங்க நீதிமன்றத்தில். ரகசியம் என்று வைத்துக் கொண்டு அந்த நீதிபதி கேட்கிறாரு, எவ்வளவு பேர் சேர்த்தீங்க, முஸ்லீம் எவ்வளவு விண்ணப்பம் பண்ணணும், அதுல எத்தனை பேர் எடுத்தீங்கன்னு எனக்கு விவரம் வேணும்னு கேட்கிறாரு. யாரு? மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட நீதிபதி ராஜேந்திர சச்சார் விவரம் வேணும்னு ராணுவத்தில் கேட்கிறாரு. ராணுவ அமைச்சர்ல இருந்து ராணுவ தளபதி வரைக்கும் பேப்பர்ல சொல்றாங்க, அதை நாங்க சொல்ல மாட்டோம். பேப்பர் இல்லைன்னு அர்த்தம். பேப்பர் படி தான் மாத்திக்கிடுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை சொல்ல மாட்டோம். எவ்வளவு இருக்கிறாங்க அதையும் நாங்க சொல்ல மாட்டோம். அப்புறம் அவர் தான் கண்டுபிடிச்சு சொல்றாரு 1% இருக்கிறாங்க. அப்ப நாங்க 100க்கு 20 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் 100 கோடி மக்கள் 20 கோடி மக்கள் நாங்க இருக்கிறோம். அப்ப 100க்கு 20 எங்களுக்கு இருக்கணும். ஒரே 1% அதுவும் அடையாளமா கொடுத்து விட்டு அவங்கள தனி ரெஜிமெண்ட் ஆக்கிட்டு எழுத்துல கொடுக்கறது இல்ல, எழுத்துல ஓரலாக பேப்பர்ல கொடுத்தா மாட்டிக்குவாங்க, கோர்ட்டுக்கு போயிருவோம். அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு நாங்க கோர்ட்டுக்கு போய் இது மதச்சார்பற்ற நாடு, ஒரு மதத்தவரை சேர்க்க கூடாது, இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க நாங்க செஞ்சிருவோம். சில விஷயங்கள் ஆட்சியாளர்கள் வாய்மொழியா சொல்லுவாங்க, பேப்பர்ல சொல்ல மாட்டாங்க. போன போட்டு கலெக்டர் சொல்லி இந்த மாதிரி பாத்துக்க, ஆள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்க, இப்படி ஓரல் உத்தரவு. என் பேர் ஆதிசிவன், நான் ரகுநாதபுரத்திலிருந்து வர்றேன். பெரும்பான்மையான முஸ்லிம் இனத்தவர்கள் யாரும் முகச்சரம் பண்ணுவதில்லை. ஏன், என்ன காரணம்? ஏதோ ஒரு காரணம். அதாவது முஸ்லிம்கள் தாடி வைத்திருக்கிறாங்க இல்லையா, அதையும் சேவ் பண்ணுவது இல்லை அப்படின்னு அவர் கேட்கிறார். அதாவது இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு கட்டளை போடுது. என்ன கட்டளைன்னா, ஆண்கள் அவங்களுக்கே உள்ள பிரத்யேகமாக உள்ள எதையும் இழந்துடக்கூடாது, அவங்க எல்லா வகையிலையும் ஆண்களாக இருக்க வேண்டும். பெண்கள் எல்லா வகையிலையும் அவங்களுக்கு உள்ள, ஆணுக்கு இல்லாம பெண்ணுக்கு எதை இறைவன் கொடுத்திருப்பானோ அதை அவர்கள் என்ன செய்யணும், பேணி காக்கணும். அது ரெண்டுமே கிஃப்ட். ஆண்மையும் கிஃப்ட் தான், பெண்மையும் கிஃப்ட் தான். அப்ப ரெண்டுமே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம், கடவுள் தரக்கூடிய ஒரு பாக்கியம். அதனால அதை பேணணுங்கிற வகையில ஆண்கள் பெண்களை போல ஆகிவிடாதீர்கள், பெண்கள் ஆண்களை போல ஆகிவிடாதீர்கள் என்று ரெண்டு சாராருக்கு நபிகள் நாயகம் கட்டளை போட்டாங்க. இப்ப இந்த தாடி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இது பொம்பளைங்களுக்கு வர்றது, மூஞ்சில எவ்வளவு இடங்கள் இருக்குது. இந்த முகத்துல பொம்பளைக்கு எந்த பொம்பளைக்காவது முடி வருதா? வரமாட்டேங்குது. ஆம்பளைக்கு தான் வருது, பெண்களுக்கு வருவது இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், எதுக்கு நம்ம எல்லாரும் மீசை வச்சிருக்கிறோம்? மீசைக்கு மட்டும் ஆம்பளை தன்மைன்னு பேசக்கூடிய நம்ம, மீசைக்கு உள்ள அதே இது தாடிக்கு பொருந்தாதா? மீசையை முறுக்குறோம், மீசை உள்ள ஆம்பளைன்னு பேசிக்கிறோம். அப்ப மீசை ஆம்பளைக்கு எப்படி மீசை வருமோ அது மாதிரி தான் தாடியும் வருது. வணங்குதா? இது ரெண்டு பேருக்கும் பொதுவா இருந்தா நம்ம பேசலாம். தாடி ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் உள்ளது, மீசை மட்டும் தான் ஆம்பளைக்கு உள்ளதுன்னு சொல்லலாம். அப்ப நம்ம மீசையை வைத்துக் கொள்வது நமக்கு தப்பா தெரியல. பொம்பளை மட்டும் மீசை இல்லாம இருக்கிறாங்க, நம்மளும் வலிச்சிட்டு இருந்தா என்ன அப்படி நினைக்காம மீசை இருப்பதுதான் சரிங்கிற மாதிரி நம்ம நினைத்து என்ன செய்யறோம், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். மீசை ஒரு ஆம்பளைக்கு உள்ள ஒரு கண்ணியமான ஒரு அடையாளமாக இருக்கும் பொழுது, தாடியும் கடவுள் கொடுத்த ஒரு அடையாளம் தானே, ஆம்பளைக்கு மட்டும்தானே அது இருக்குது. அதை ஏன் நீங்க போட்டு வலிச்சுக்கிறீங்க? அது வேணாம்ங்கிற அடிப்படையில் இஸ்லாம் என்ன செய்யுது, அதை சொல்லுது. இன்னொன்னு நீங்க பார்க்கணும், நீங்க வெளியே எல்லா உயிரினங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, முகத்துல ஆணுக்கு தனி ஒரு அடையாளத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். முகத்துல பொதுவா ஆணுக்குன்னு உள்ள விஷயம் வேற, பெண்ணுக்கு உள்ள விஷயம் வேற. அதனால முகத்துல தென்படுற மாதிரி கடவுள் என்ன செய்வார்னா, ஒரு சேவலையும் ஒரு கோழியை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, கோழி தலையும் சேவல் தலையும் இருந்தா போதும், ஆம்பளை பொம்பளை கண்டுபிடிச்சிடலாம். ஆம்பளை பொம்பளை கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள போய் பார்க்காம இந்த தலையும் அந்த தலையும் பிடிச்சு காட்டினா இது சேவல் தலை, இது கோழி தலைன்னு சொல்ல முடியும். ஒரு ஆண் மயிலுடைய தலையை வெட்டிக்கிட்டு ஒரு பெண் மயில் தலையை வெட்டிக்கிட்டு வைக்கிறோம், இது ஆம்பளை தலையா பொம்பளை தலையான்னு சொல்லி தலை சொல்லு, இது ஆம்பளை பொம்பளை எதை சொல்லாது, அதனுடைய தனிப்பட்ட அடையாளங்களை வச்சு நம்ம சொல்றது இல்ல, தலையிலே தெரிஞ்சு போயிடுது ஆம்பளை தலை அப்படித்தான் இருக்குது. ஒரு ஆண் சிங்கத்தினுடைய கழுத்தையும் வெட்டிக்கிட்டு பெண் சிங்கத்து கழுத்தையும் வெட்டி கொண்டாந்து வச்சுட்டு வைங்க, இது ஆண் சிங்கத்துடைய தலை, இது பெண் சிங்கத்துடைய தலைன்னு தெரியுதா இல்லையா? இப்படி நம்ம பெரும்பாலான ஜீவன்களை நீங்க பாத்தீங்கன்னா, ஆணுக்கு உரிய அடையாளத்தை கடவுள் முகத்தில் தான் வைத்திருக்கிறார். வெளி அடையாளத்தை, உள்ள வெளி அடையாளம் தனி, அது விஷயம். அப்ப ஆணுக்குரிய அடையாளம் அப்படி எல்லாத்திலும் இருக்கிறதுனால நமக்கு மனுஷனுக்கு அது மாதிரி என்ன பண்றாரு, பொம்பளைக்கு இப்படிலாம் கொடுக்காம ஆம்பளைக்கு மட்டும் அதை வைக்கிறாருக்கும் போது அதை பேணிக்கிறங்க, அதை இழந்துட வேணாம். மீசைக்கு சொல்லக்கூடிய அந்த அளவுகள் அதுக்கு பொருந்தும்னு பார்க்கணும். இரண்டாவது இந்த தாடி எடுக்கிறதுனால அது ஒரு எக்ஸ்ட்ராவான செலவு, தோல் மரத்து போயிடும். நீங்க எடுத்துக்கிட்டே வர நல்ல சிகிச்சைவேன்னு இருப்பாங்க,
அவங்க தாடி எடுத்து இந்த மட்டும் கணக்குறேன்னு இருக்கும். இந்த இளமையில தெரியாது, 25 வயசு 30 வயசுல தெரியாது. எடுத்துட்டே வந்து ஒரு 50 வயசுக்கு போன பிறகு பாத்தீங்கன்னா முகமெல்லாம் நல்ல வெள்ளையா இது வரைக்கும் வெள்ளையா இருக்கும். இங்கனுக்குள்ள தார் பூசண மாதிரி என்ன இருக்கு, அவங்களுடைய மூஞ்சி வெள்ளையா உள்ளவங்களுக்கு, கலரா கருப்பா உள்ளவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு கூட தெரியும், கொஞ்சம் கூடுதல் கருப்பா தெரியும். கருப்பா உள்ளவங்களுக்கு அப்படிலாம் போயிடும். அது மாதிரி அந்த நரம்பு கால்கள் அதெல்லாம் பாதிக்கப்படுற விஷயம்லாம் இருக்கிறது. அதனால அதையெல்லாம் விட ஆணுக்கு உள்ள ஒரு அடையாளத்தை பேணுங்கிற அடிப்படையில் இஸ்லாம் வந்து வலியுறுத்து, மீச வைக்கிறமா தாடியும் வைங்க, ஆம்பளை எல்லா வகையிலையும் காட்டுங்க அப்படிங்கிறதுனால இஸ்லாம் வந்து வரவேற்குது. அதனால முஸ்லீம்கள் பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டாங்க, சேவ் பண்ண மாட்டாங்க. என் பேர் கார்த்திக், இங்க இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கேன் கீழக்கரையில. ஒரு சின்ன கொஸ்டின், அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருவர் நடந்தது. பக்கத்தில் பாலிடெக்னிக் படிக்கிறாப்ல அவரோட நண்பர் முஸ்லீம் நண்பர்கள் கூட நல்லபடியா பேசிட்டு தான் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் MNP மனித நீதி பாசறை என்ற இயக்கத்துல இருக்காராம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட நண்பர்கிட்ட பேசாதீங்க, எந்த விதமான பழக்க வழக்கமும் வச்சுக்காதீங்க, அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிடுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இதை வச்சுக்காதீங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா என்கிட்ட ஒண்ணு என்னோட நண்பர்கள் அந்த மாதிரிலாம் இது பழகினது கிடையாது. இந்த மாதிரி பேசக்கூடாது பழகக்கூடாது குர்ஆன்ல எதுவும் சொல்லப்பட்டு இருக்கா? அவர் என்ன கேட்கிறாருன்னா, அங்கே அவர் காலேஜில் படிக்கக்கூடிய பல மாணவர்கள், முஸ்லீம் மாணவர்கள் அவரோட நட்பா தான் பழகுறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்கிறாரு, அவங்களோட பழவாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் முஸ்லீமா இருக்கிறதுனால இஸ்லாம் வந்து இப்படி பழகுறத அனுமதிக்குதா அனுமதிக்கலையா அப்படின்னு சொல்லி உங்க குர்ஆன் என்ன சொல்றது, நல்ல அழகா அதை எடை போட்டு வந்திருக்காரு பாருங்க. இஸ்லாம்னா குர்ஆன்ல இருந்தா தான் ஏத்துக்கிறதுங்கிற அளவுக்கு தெளிவா இருக்கிறார். அப்ப இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது என்று கேட்டால், இப்ப நபிகள் நாயகம் தான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே வழிகாட்டி. இங்க உள்ள எந்த தலைவர்களோ நாங்கள்லாம் வழிகாட்டி கிடையாது. நபிகள் நாயகம் எங்களுக்கு என்ன சொல்லிட்டு போனாங்களோ அதை நாங்க வாழ்க்கையில கடைபிடிக்கணும். முகமது நபி, அப்ப அந்த முகமது நபி அவங்களுடைய காலத்தில் அவங்க எப்படி நடந்து கொண்டார்கள் என்று கேட்டால், அவங்களுக்கு 2 பேர் வந்து அந்தரங்க ஊழியர்களா இருந்தாங்க. அதாவது நபிகள் நாயகத்துக்கு வந்து 2 பேர் வந்து நல்லது கெட்டது கூட மாட இருக்கிறது, வேலை செய்யறது, சேரத்து போடுறது, அவங்களுக்கு மொத்தமா நெருக்கமாக 2 பேர் வந்து அவங்களுக்கு அந்தரங்க ஊழியர்களா இருந்தாங்க. ஒருவர் வந்து அதுல முஸ்லிம், இன்னொருவர் வந்து அன்னைக்கு இருந்த சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த யூதர். யூதர்னா வேற மதத்துக்காரர், எல்லாம் ஒண்ணு தானே. யூதரா இருந்தானே, இந்துவா இருந்தானே, முஸ்லீம் இல்லைன்னா வேற மதம் தானே. அப்ப யூத மதத்தை சேர்ந்தவரை வந்து 2 பேரை நபிகள் நாயகம் வந்து வீடு வரைக்கும் வந்து அவங்களுடைய எல்லா வேலையும் செய்வதற்கு அலோவ் பண்றாங்க. அவங்களுக்கு உலகம் மூலம் எதிரியா இருக்கிறது, இந்த ஆள் கூட உள்ள நுழைஞ்சு குத்தி கொலை கூட பண்ணி போடலாம், அதை பத்தி கூட நினைக்காம நல்லிணக்கம் காட்டுற விதமாக இருவரில் 50%, 10ல் ஒரு ஆளை கூட வைக்கல, வச்சிருந்தது 2 பேர் தான். அவங்களுக்கு ஒரு அந்தரங்கமா பணியாளர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் பேர் அனசு, இன்னொருத்தர் பேர் முஸ்லீம் அல்லாத ஒரு தோழர் ஒருத்தர் இருந்தார், யூதர். அப்ப அவர் வந்து அப்ப நபிகள், இது வந்து புகாரிங்கிற ஒரு ஆதாரப்பூர்வமான நூல்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு செய்தி இது. அப்ப பிற மதத்து மக்கள்கிட்ட எப்படி வாழ்ந்திருக்காங்க நீங்க பாத்துக்கிறீங்க. அதே மாதிரி நபிகள் நாயகத்துல வந்து ஒரு பெண்மணி வர்றாங்க, அவங்க முஸ்லீம் இல்ல, யூத மதத்து பெண்மணி. யூத மதத்துக்கு சொன்னதெல்லாம் வேற மதத்துக்கு பொருந்தும். ஏன்னா அங்க இருந்த ஒரே மதம் யூதர்களும் முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் ரொம்ப ரொம்ப மைக்ரோ பாயிண்ட்ல இருந்தாங்க. அப்ப யூத மதத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து, உங்களுக்காக நான் சூப்பரா ஒரு இறைச்சி சமைச்சு கொண்டு வந்திருக்கிறேன், அன்பளிப்பா உங்களுக்கு கொண்டு வர்றேன், நபிகள் நாயகத்தை சந்திச்சு அதை கொடுக்கறாங்க. நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்க, அதை வாங்கி சாப்பிடுறாங்க. சாப்பிட்டா அதுல அந்த அந்த பொம்பளை வந்து விஷம் கலந்துருக்கு அந்த இறைச்சியில. அந்த காலத்துல என்ன விஷத்தை கலந்தாங்க தெரியல, அரளி விதை ஏதாவது கலந்து போட்டிருக்கோம்னு தெரியல. அந்த இறைச்சியில வந்து விஷத்தை கலந்து கொண்டு கொடுத்திருக்கு. அந்த டேஸ்ட் வித்தியாசமானவன வாயில வைத்து மென்று விட்டு நபிகள் நாயகம் துப்பிடுறாங்க. அப்புறம் பார்த்தா அதுல விஷம் கலந்துருக்கணும்னு அந்த பொண்ணு அந்த அம்மாவும் ஒத்துக்கிறது. உடனே கூட இருந்தவங்க எல்லாம் வந்து இவளுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, வேணாம் விட்டுருங்க நபிகள் நாயகம் அனுப்பிட்டாங்க. இப்ப இது எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, இன்னொரு மதத்துக்காரங்களோட பழகக்கூடாதுன்னு இருந்தா அவங்க கொண்டு வந்து தர்ற உணவை வந்து சாப்பிட்டு இருப்பாங்களா? உணவை கொண்டாந்து தர்ற அளவுக்கு நெருக்கத்தை வச்சிருப்பாங்களா? அப்ப நபிகள் நாயகம் இப்படி வந்து பிரிச்சுலாம் பார்க்கவே இல்லை. அவங்க இப்படி எல்லாம் பழகுனதுனாலதான் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, நெருங்கி பழகுனதுனாலதான் வந்தாங்க. அதை பார்க்கணும். அது மாதிரி பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க நபிகள் நாயகம். அப்ப வந்து ஒரு யூதருடைய இறந்து போயிட்டாரு, யூதருடைய உடல் பிரேதம்
அதை கொண்டு வர்றாங்க. யூதருடைய உடலை வந்து இறந்து போன உடலை கொண்டுட்டு வர்றாங்க. நபிகள் நாயகம் வந்து பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதான் எங்களுக்கு பெரிய பள்ளி, இப்ப புனித பள்ளின்னு சொல்றோம் இல்லையா, மதீனாவுல இருக்கிறது. அந்த பள்ளிவாசல்ல இருக்கும் பொழுது அந்த இறந்தவருடைய உடல் வருது. உடனே